வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன். அம்டின்னு சொல்லி ஒரு கிரேவி ஒன்று வைப்பாங்க. அதையும் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. புளி செய்கிறோம் இல்லையா, அதுக்கான குழம்பு நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. பூண்டு முழுசாக ஒன்று, 2 வெங்காயம் 2ஆக கட் பண்ணிக்கணும், தேங்காய் ஒரு பத்தை, இவ்வளோ தான். நம்ம இதை அடுப்பில் சுட போகிறோம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இது இப்படியே ஒன்று ஒன்றா சுட்டுக்கணும். நம்ம இப்போ முதல்ல வெங்காயம் சுட்டு எடுத்துக்கணும். இரண்டாவது தேங்காய் சுட்டு எடுத்துக்கணும். நம்ம இப்போ முழு பூண்டை சுட்டுக்கலாம். வெங்காயம் சுட்டுக்கணும், பூண்டு சுட்டுக்கணும், தேங்காய் சுட்டுக்கணும், இஞ்சி மட்டும் பச்சையாக போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் பச்சையாக போட்டுக்கலாம். இது எல்லாமே தோலை உரித்து தேங்காய் துண்டாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் மையாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சுட்டு வச்சோம் இல்லையா, பூண்டு தேங்காய் வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுப்போம் ஸ்டவ். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை போட்டு எண்ணெய் பிரிகிற வரலாம் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம மசாலா போட்டு எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 2 3 4 அளவு உப்பு போட்டுக்கலாம். பொடி போட்டுக்கலாம். வேக வச்சோம் இல்லையா பருப்பு தண்ணி, கடலை பருப்பு தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கொதி வரும். 4 கொதி வந்தவுடனே கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம இறக்கி விடலாம். இடையில நம்ம கொஞ்சம் கலரி விடணும், ஏன்னா அடி பிடிக்கும் இல்லையா, பருப்பு தண்ணி ஊற்றிருக்கனால அடி பிடிக்கும். நம்ம இடையில கொஞ்சம் கலரி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுப்போம். அவ்வளோதான், குழம்பு அம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. புரன் போலிக்காக குழம்பு ரெடி ஆயிடுச்சு.